என்னுடைய தோழப்பட்டு வீரபாகுவை துணை கொண்டு அத்தனை அறக்கிற அனைவரையும் அழைத்து இருப்பினும் ஏன் எப்படி இதுவரை தாயிடத்திலே தானாக ஒன்றாக நின்று தங்கும் தனிமையிலே தாய்ப்பால் அறிந்ததில்லை. காரணம் முன்னொரு காலத்திலே என் தந்தையாப்படி கிருஷ்ணன் இருக்கின்றார்களாமா கேள்வியோடு புரிந்தார். அந்த வேள்வியிலே நெற்றிக்கண்ணிலே மன்மதனை சுட்டெரிக்க அந்த மன்மதனுடைய சுட்டெரிக்க அந்த சமயத்திலே என்னுடைய தந்தையாகப்பட்டு நெற்றிக்கண்ணிலே ஆடு பொறையாகப்பட்டு சமணம் போயிட்ட ஒழிய அது ஆடு குழந்தையாக பிறந்தது. அந்த ஆறு குழந்தையிலே ஆறுமுகன் என்று பெயர் பெற்று 12 ஆறு சிரமாக பிறந்தேன். அப்படி பிறக்கின்ற சமயத்திலே பாட்டார்கள் தேவர்கள் 3 அனைவரும் சூரசியமரம் செய்கின்றானே இந்த சிறிய வயதிலே எனக்கு எப்படி விடக்கூடாது என்று நானும் ஐயனுக்கு இருப்பதோ 18 படி, நான் சென்றதோ 18 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. இருப்பினும் வள்ளி தேவனை பார்த்து உடனே சென்று என்னுடைய மனைவாகி வள்ளி தேவனை பார்க்க வேண்டும். வள்ளி தேவா
சிவன் ஏறக்கூடியதோ ரிஷிபம், ரிஷிபத்தை படைத்தவன் பிரம்மன், பிரம்மன் நாவையில் குடியிருக்கக்கூடியதோ கலைமகள், கலைமகள் கையில் உள்ளதோ வீணை, வீணைக்குரியதோ நாதம், நாதத்துக்குரியதோ நாரதர், நாரதர் செய்வதாம் கழகம், கழகத்துக்குரியவனோ தக்கன், தக்கனோ தாட்சியாயி, தாட்சியாயி கையில் உள்ளதோ கபாலம், கபாலத்துக்குரியதோ உதிரம், உதிரத்துக்குரியவர்களோ அரக்கர்கள், அரக்கர்கள் செய்வதாம் அக்கிரமம், அக்கிரமத்தை அடக்கக்கூடியதோ சக்கரம், சக்கரத்துக்குரியவரோ விஷ்ணு, விஷ்ணு அவதாரங்களோ 10, 10 தலைமுட்டவனோ ராவணன், ராவணனை அழைத்தவர் ராமர், ராமர் கையிலோ சேது, சேது என்றால் ஆணி, ஆணி என்றால் அலைக்கடல், அந்த அலைக்கடலிலே ஆசிரியர் மாணவர்கள் குடியிருக்கக்கூடியவோ மகாலட்சுமி, அப்பேற்பட்ட மகாலட்சுமி கலாச்சாரம் கோயில் சுவாமி பார்க்கலாம் பார்க்கலாம் இவரை மலையோ
அம்மா என்னடா சொல்லுங்க அம்மா. டேய் அனைத்தோடு வீட்டுக்கு முன்பதாக வரக்கூடியது என்ன கால தாமதம் கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குல்லவா, அப்படியா வீட்டு வேலை தான் முடிச்சுக்கிட்டு ஓட்டோட்டமா வருகிறேன் அம்மா. அப்படியா ஆமா. கேட்டா என்னுடைய சாமி ஆறாவது மலை காணோம் எங்கதான் போறாரு எங்கதான் ஒன்றுமே தெரியவில்லை. உங்களுடைய சாமி 6 மாதமா காணாத இருக்காரா? ஏண்டா ஆமாடா, காணலையா? இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா ஒன்றும் தெரியல. என்னிடம் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? பத்திரங்களா வளர்த்தர போய் சொல்லிட்டு போறாரு. ஆனா சர்க்கார் போயிருப்பாரு. அவரு அங்க தான் வேலையை பண்ணி என் சுவாமி வந்தா நீயும் பேசக்கூடாது நானும் பேச மாட்டேன். என் விட்டு இருந்தாரு. அதனால என்ன சொல்றேன்னா நீயும் பேசக்கூடாது நானும் பேசக்கூடாது. பக்தா! ஓடி வா, ஓடி வா, ஓடி வா, பக்தா! பக்தா! பெரிது ஊனமா பெரிது. இந்த ஊனமோ நான்முகன் படைப்பால் உருவாக்கப்பட்டது. நான்முகனோ கரியம்மாள் தொந்தில் உயிர்த்தோர், கரியம்மானோ அலைகள் பள்ளி கொண்டோர், அலைகளிலோ குருமின் கையில் அடட்டும், உருமுனியோ கலசமோ உமையால் சிறுவை மோதிரம், உமையோட ஒரு ஈசனை கணக்கும், ஈசனோ தொண்டருக்கு அப்பெருமை அதை விட பெரியது. ஏனென்றா சுதாகரே இங்க பார்த்து முன்ன பாரு என்னாச்சு. இந்த பிரபஞ்சிலே பிறப்பு இறப்பு என்பது ஒரு நாள் இருக்கிறது. அதே சமயத்திலே பத்தையா ஒருபுறம் தெய்வான மறுபுறம் வள்ளியானவள் சப்த கன்னிகளிலே சிறந்தவழி பிரபஞ்சிலே மச்சக்கண்ணி, மந்திரக்கண்ணி, மலையாள கண்ணி, ஆகாய கண்ணி, அந்திரக்கண்ணி, தந்திரக்கண்ணி சொல்லக்கூடிய சப்த கண்ணிகளே பொருளாக தேவைப்படுவது தெய்வானி. அப்படி இருக்க என்னுடைய மனதிற்கு தெய்வம் இருக்கின்றதா? நான் சென்றோ 18 மாதம் ஆகிவிட்டது. ஆகையால் வருவதற்கு காலத்தாமதம். என்னுடைய மனைவி இடத்திலே ஏண்டு பையா நீ இங்கே சுவாமி வந்தா நீ பேசக்கூடாது. பேச மாட்டேன். ரொம்ப கம்மிக்கிறேன். யாருடா வெளியில எதனா பிச்சைக்காரன் வந்திருக்கானா? பழைய சோறு எடுத்து போடுறா அவனுக்கு. சாமி என்ன நீங்களா வந்திருப்பது? அப்படி பிறப்பிலும் பூமி குருடு செவிடு பித்து பேடி என்று சொல்லுவது அதோட பிறப்பு. நான் சென்று 18 மாதம் ஆகிவிட்டது. ஆகையால் என் மனம் இருக்கின்றால் அன்னிடத்திலே சென்று பல வித்தைகளை கற்று நானும் செல்ல வேண்டும். இந்த பிரபஞ்சானது இறை சூழ்ந்து விட்டது. நீ அம்மா போறன்ற தாயிடா நீ அம்மா போறன்ற அம்மாவை பார்க்க வேண்டும். பார்க்கதான் போற. அம்மா உங்கள்கிட்ட பேசாது. ஏண்டா யாருடா அது? எப்படி சொல்லுவேன்? என் வாயால நான் எப்படி சொல்ல போறேன்? யாரு? உங்க சாமி வந்திருக்காரு. எங்க சாமியா? திங்கள் 1 செவ்வாய் 2 புதன் 5 நாளாய் அடிப்புகாது ஒன்றுமல்லவோ. ரொம்ப காய்ச்சலா இருக்குடா. பேச்சு விடுவோமா? போய் சொல்லுதா அவர்கிட்ட. முதலி ஆமா அதி விரைவோடு சூரசம்பரம் செய்து உண்மைதான். அப்படி இருக்கு என் மனைவி தெய்வாவை பார்க்க வந்தார். அவளோடு வந்து என்ன ஆயிற்று? போய் எஜமான காய்ச்சல் ஒன்னும் சொல்லல. சொல்லலையா? நான் சொல்ல போறவருக்கு சொல்லுடா. செக் பண்றேன். செக் பண்ண சொல்லுடா. அதாவது நம்ம மனைவி இருக்காங்கல்ல, உங்களுடைய மனைவி, என்னுடைய மனைவி, அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரே காய்ச்சலா இருக்குது சாமி.
புரியாத புதிர் என்பார்கள். ஆமா. ஏண்டா ஆ? என் மனைவியாவது அகோர ரூபத்தில் பிறந்தவளோ அப்படி வாழ்க்கை வரலாம் சொல்றேன், பிறகு சொல்றேன். இருப்பினும் ஆமா. ஆச்சலாம். சரி உனக்கு போ அண்ணா ஆகுது பாரு. ஏய், அம்மா. என்ன சொன்னார்? வைத்தியரை பார்க்க சொன்னாரா? வைத்தியராண்ட போயிட்டு அம்மாவை அழைத்து போனா சொல்லிருக்காரு. ஏய், வைத்தியாரே வைத்தியாரே பார்த்ததற்கு காரணமில்லை. ஏண்டா, வைத்தியரை பார்த்ததற்கு வாதம் என்றாரடா. உங்களுக்கா? ஆமா, போய் சொல்லுடா அவர்கிட்ட. முதலி சாமி சென்றாயே சென்றேன். உடனே சென்று- வைத்தியரிடம் கூட்டி போனேன். அம்மாவுக்கு என்னவென்று சொல்லிட்டா தெரியுமா? என்ன ஆச்சு? அம்மாவுக்கு வாதமாகி விட்டதாம். ஆமா. இது அறிவின் சிகரம். உண்மைதான். சரிங்க, சரி, பாரு. அம்மா, ஜோசியரை பார்க்க சொன்னாரா? ஐயனிடம் போனேன். உங்களிடம் போயிட்டு ஜோசியரை பார்க்க சொன்னாங்க. ஏய், ஆ. ஜோசியரை பார்த்ததற்கு தோஷமில்லை. ஜோசியரை பார்த்ததற்கு தோஷம் என்றாரே, தோஷம் என்றாரே. அம்மாவிடம் சென்று ஜோசியரிடம் சென்று அவருடைய ஜோசியத்தை பார்க்க சொல்லிவிட்டார். ஓ, வைத்தியருக்கு சென்றாய். ஆமா. வைத்தியமனம் சரியில்லை. சரியில்லை. ஆகையால் ஜோசியக்காரனை கொண்டு வந்து ஜோசியம் பார்த்தால் ஆமா, சரியா அந்த இருக்கு. தலைவலியானது உடலானது சரியாகிடும். சரியாகிடும். அப்ப வேற என்ன? ஆனா இப்ப யாரால காத்துக்குது தெரியல. அம்மா, என்னடா? போனேன். தலைவலியாகப்பட்டது சரியாகன்னு கேட்டாங்க. என்ன அடுத்தது என்ன ஆகும்? டேய், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுடா. நிஜமா? உங்களிடம் பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவ்வளவு கோவத்துல இருக்காங்க. தேவா, தேவா, தேவா. ஆத்திரம் அருந்தி சென்றிருக்கிறார். நடப்பதற்கு. தேவா, தேவா, தேவா. சுவாமி, போதும் நிறுத்துங்க. என்கிட்ட பேசாதீங்க. உங்க மேல கோபமே இருக்கீங்க சுவாமி. என் மீது என்ன பேசுறீங்க? சொல்றீங்க? பேசாதீங்க. பேசவே மாட்டேன்டா. ஆமா. பேசவே மாட்டோம். ஏன் இந்த பக்தர்களை வரத்தர சொல்லிட்டு அது என் மாலோட சக்கரத்து விட்டு போயிட்டு வரீங்க. உனக்கு எப்படி அடிச்சு போயிருக்கு பாரு. வாய் போய் விட்டது. தேவா, ஆத்திரம் அருந்தி சென்றிருக்கிறார்கள். அப்படி இருக்க ஆவேசம் வேண்டாம். உன்னை மொய்ப்புறாரு. ஆமா. பேசவே மாட்டேன். சற்று ஒரு புறமா இரு. நாங்க இருவரும் தன்னும் தன்மையில பேச வேண்டாம். ஆ? நான் சொல்வதற்கு நீங்க என்ன சொல்லாலும் பேச மாட்டேன். என்ன சொல்லாலும் பேச மாட்டேன். அப்படியா? அப்படியே வருகின்ற ஐயா, sorry. அன்று மலர் பாதமதை பணிந்தேனே. அன்பர் பாதமதை அழித்தேனே. அன்று மலர் பாதமதை பணிந்தேனே.
மனைவி இந்த தேவியானை வாழ்த்துங்கள் சுவாமி வாழ்த்துங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியா தெய்வா சுவாமியே? ஆமா நான் செல்வி பயிற்சி மாதிரி ஆகிவிட்டது. கணவனை கணவனையே 18 மாதம் கிடையாது, இனி 6 மாதம் தான் ஆகுது. 18 மாதம் உன்னை விட்டு நான் சும்மா இருப்பேனா? ஓ 6 மாதம் எங்க சென்றேன், 6 மாதம் எங்க போனேன்னு தெரியாது. தெய்வா கதை சுவாமி சரி பரிமாறிக்கிறேன். நீதான் சுவாமி. தெய்வா சுவாமி அதோ பார்த்தாயா அது பார்த்தாயா? என்னை சுவாமி கோரி தெய்வ யாருடன் மல்லியோடு காட்சி தந்த முருகா ஆ என்னுடைய பக்தரெல்லாம் போட்டிருக்காங்க. சுவாமி போதும் இருக்குங்க. ஆக வந்து இப்படிதான் இருக்குங்க. உன் ஆசை வர சொல்லி எனக்கு ஆசை இருக்காது. ஓ இருக்கும் உண்மைதானா? எப்படி தெரியுமா? எப்படி? உன்னை வீடும் தானே
சுவாமி தேவா, சுவாமி நாம் இருவருமே இப்படி ஆடி பாடிக்கொண்டிருந்தால் பாடிக்கொண்டிருந்தார். அங்கு பட்டையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று நம்முடைய பக்தர்களை போட்டுகின்றார்கள். ஆமா சுவாமி. ஆகையால் ஆகையால் நாம் இருவருமே சென்று சரி பக்தரை கற்றுக் கொடுப்ப வழக்கம் அல்லவா? சுவாமி நான் கொடுக்கலாம். ஆமா, இல்ல சொன்னது நீ மட்டும்தான். உன்னை விட்டா யாரு இருக்கு? யாருமே இல்லையே. சுவாமி நான் வரவில்லை. அழகிலே சிறந்தவள், அறிவிலே சிறந்தவள், ஞானத்திலே சிறந்தவள் நீ இருக்க. நான் தலைவர் சுவாமி இந்த பக்தர்களெல்லாம் வளர்த்தவர்கள் நீங்கள்தான். அதனால் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பக்தர்கள் அனைவருக்கும் வரத்தை கொடுத்து விட்டு சீக்கிரமா என்னிடத்தில் வந்துவிடுங்கள் சுவாமி. ஓ தேவா, சுவாமி தான் கூறுவது உண்மைதான். ஏனென்றால் நீ சென்ற 2 நாட்களாகி விட்டது. ஆகையால் சிறிது நேரம் நாம் இருவரும் உல்லாசமாக ஆடி பாடி கொண்டிருக்கிறோம். உண்மைதான். நான் இங்கே அரண்மனை இருக்கின்றேன். ஆகையால் தன்னும் தலைமை சென்று சரி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து விட்டோம். ஆமா சுவாமி. அப்படியே இருக்கலாம். நான் கொடுத்து விட்டு சீக்கிரமா என்னிடத்தில் வரவிடுங்கள். உண்மையாக வரத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓ சபாஷ், அப்படியே சென்று வருகின்றேன். அப்படியா சபாஷ், இருப்பினும் ஏதோ ஒரு காரணம் கூறி தெய்வான சமர்த்தி விட்டோம். அண்ணன் இளவல் இருக்கிறோம். வள்ளி வள்ளியை காண வந்தோம். குறிஞ்சியிலே உள்மனது குறிஞ்சிதழ் தன்னாலே வெகு நேரம் ஆகுது. ஆமா, எதை பார்க்க வேண்டும்? திணைப்புலன்கள் எல்லாம் காப்பது நம்மளுடைய கடமை இல்லவா? அதனால இந்த திணைப்புலனை காத்தது போராது. பிறகு அங்க இருக்கிற திணைப்புலனை காக்க வேண்டும். புறப்பட போகலாம். சென்று அனுப்பிவிட்டோம். பழமுதிர் சோலை. இந்த சோலையிலே பள்ளியை காண வேண்டும். ஆமா, பள்ளி இருக்கின்ற ஒரு புறம். எனக்கு முன்னாக வர நீ காவலை காணவில்லை. தம்பி வருவாய் என்று வழி மீது நியமித்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆமா, என்னுடைய மனைவிக்கு காலமா பள்ளி பழமுதிர் சோலை வந்திருக்கிறேன். உண்மைதான். பார்த்தாயா, பச்சை முசுமையிலே அதாவது இந்த ஈரியாழ் பதினாலு உலகத்திலே இந்த பழமுதிர் சோலை என்பது எவ்வளவு அழகாக இருக்கு. எவ்வளவு அழகாக காட்சி தருகின்றது பார்த்தாயா. இருப்பினும் என்னுடைய மனைவியை காணவில்லை. என் மனைவியை காணவில்லை. வள்ளி மனப்படுத்தே நான்
மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு செம்பியன் திருச்செந்தூர் குன்றிருக்க விழவெல்லாம் போன் என்று போட்டுகின்றார் சுவாமி அப்படி இருக்க நாடாவது நடக்கி விட்டது ஆகையால் நாம் இருவருமே சற்று உல்லாசமாக இருந்து சுவாமி இப்பெல்லாம் உனக்கு காணவே காணோம் சுவாமி ரொம்ப மாத கணக்கு ஆகுது சுவாமி எங்கதான் போற வர தெரியல சுவாமி சென்றீர்களே தன்னும் தனிமையிலே அழகிலே சிறந்தவள் வள்ளியானவள் கோபத்திலே சிறந்தவள் தெய்வானவள் அங்கு சென்றுகளா இந்த அவசரம் அப்படி ஒன்றுமில்லை ஏனென்றால் இந்த பிரபத்திலே என்னை கோடி வர மக்களுக்கு சாட்சி ஆகையால் வள்ளி எல்லாம் காடுது வள்ளி சுவாமி நாம் இருவருமே இப்படி ஆடி பாடிக்கொண்டிருந்தார் யாரை கற்றுக்கொள்வது அது மட்டுமா இது வந்தாயோ? சுவாமி கொடுத்துதான் ஆசைமா சுவாமி ஆமா உண்மைதான் ஏனென்றால் இது ஆபத்தாயிடுச்சு சொல்ல துடிக்குது மனசு அப்படியா சொல்லவா எப்பத்தான் வருவீங்க பாடு, பாடு. கொடுத்துட்டு வரேன்ட்டு அதே சக்காத்தி வாடிங்க அரிய பாசம் முந்தி சக்காத்தியா அரி பாசம் முந்தி மாடவரியா அரிய மாடவரி சக்காத்தி பத்தியா யார பார்த்து கேக்குற பாசம் முஞ்சினே என்ன பார்த்து பாசம் முஞ்சினே பாசம் முஞ்சி பச்சை முடின்னு சொல்லு நீ கேளுமா எப்படி கிடப்படுற இந்த சக்காத்தி கதை எனக்கு தெரியாதா இந்த மாணவ இந்த சக்காத்திக்கியா இவருக்கு விதிக்கு வேப்பலையா விதிக்கு வேப்பலையா சக்காத்திக்கு ஓடு அந்த பொண்ணுக்கு இவருக்கு விதிக்கு வேப்பலையா இது என் மாணவ சக்கரத்து ஊரோட விதத்துக்கு ஒரு மாப்பிள்ளையாடா
மானோட சக்காத்தியா நமக்கு அடி தெரியாது. தேவடியா அடி ரோபஸ் டேய் அடி லோப்பல டேய் அடி என்ன நம்ம லோப்பறியா யாரடியா டேய் இவங்க எழுதி தரதா டேய் எட்டே தூடுவே சொல்லு எடுத்து சொல்லு சொல்றேன் டேய் நீ சக்காத்தியா நீ ஓடுற பொண்ணுக்கு தூக்கி வயசுல பொண்ணுக்கு வாங்கி பொண்ணுக்கு டேய் ஓடுற சுத்திட்டு பொண்ணுக்கு டேய் ஆடி ஓட்டு கல்ல பேப்பர் போடுற பொண்ணு ஆடி டீ கல்ல கிளாஸ் போடுற பொண்ணு ஆடி ஓர் கல்ல மொதவன பொண்ணு அவ படப்பன் பேசுறேன் டேய் இவனுக்கு சிச்சிலிப்பா கேட்டா பிள்ளைக்கு சின்ன கேட்டா இது தேவையாக்கியா டேய் இவனுக்கு சிச்சிலிப்பா கேட்டா இது மானோட சக்காத்தியா சாவின கூட்டம் ஐயோ பக்கல நமக்கு தெரியாது தட்டி தாப்பாலா தட்டில போட்டு தேய்ப்பாலா எப்படி தேப்பா தேப்பா என்ன பக்க நமக்கு தெரியாது அது ஊர் மேல பொண்ணு சுத்தி தெரியாது எங்களுக்கு தட்டை நீயாட எங்களை கேட்கறேன் மூடி உண்டாத்தான் வச்சேன் உங்க குடும்பத்துல டேய் இவ கதை எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது கேவடிய கதை எனக்கு தெரியாது டேய் காக்கா கருச்சா சக்காத்தி பாவட சருச்சா காக்கா கர்ரிச்சா இந்த கேவடியா பாவ தர்ரிச்சா இவ கதை தெரியாதா நமக்கு தெரியாது ஓடினே இருக்கான் ஊருக்கு உலகம் ஓடுதான் காண்டு கைங்களை பார்த்துட்டு அழுகுதான் ஆடி மான கட்ட சக்காத்தி தாப்பாரா 7 மணிக்கு நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது யாரு என்னடி இது மாதிரி மானகடை சென்மம் தெரியுமா யாரு கொடுக்கணும் யாரு வச்சுக்கிறது யாண்டி கட்ட பொழியில பங்கு இருக்கலாம் சாப்பாடுல பங்கு புரிசுக்கு பங்கு அது ஓடி வந்து பண்ண சுயமா 4 பேர் மத்தியில தாலி திருத்துல இவன் இப்ப பேசுறா அடிக்கடி வாய்க்குமா இதுவே போதுமா திருத்தல காரணத்தியா கேள்றியா இந்த ஜண்டர்ல கேள்றியா நான் சுயமா வந்துவியா சுயமா வந்தவா ஏய் அம்மி மிடி திறந்தது பார்த்து தாலி கட்டி வந்தவா மிட்டல்ல ஓடுது பொண்ணு அது காசு சங்கத்தியா ஆமா அது சக்காலத்தி ஏறி இல்லடி நீ வெட்டி மாலே அது சக்காலத்தி
அதே சுத்தியோட சொன்னாங்கல்ல, 2 பொம்னாடி வச்சுக்கிறாங்களா இல்லம்மா. தாள் ஆம்பளையா பொம்னாடி ஊருக்கு தான் போவான் போலப்பா வீட்டுல ஒரு நாள் மாட்டான் போல வாய்க்கு யாருனாங்க ஒரு புடி 2 புடி யார்கிட்ட கூத்துக்கு வேலை ஓட்டி போயிருக்காங்க கணவன் மனைவி என்றால் அப்ப இருக்கவர் ஐயே